வச்சுருக்கேன். அந்த கடையில் வியாபாரம் ரொம்ப மந்தமாக இருக்குது, சோர்வாக இருக்குது. என்ன காரணம்னு புரியலை. சொல்கிறீங்கல்ல? இப்படி சொல்கிறவங்க ரொம்ப பேரை பார்த்துருக்கேன். வெள்ளை கடுகை வாங்கி சனிக்கிழமை கடை முழுவதும் தூவி விட்டுருங்க. மறுநாள் கூட்டி அள்ளுங்க. அந்த கடையில் 5 இடத்துல எலுமிச்சம்பழம் வைங்க. நறுக்கி உப்பு வச்சு வச்சுருங்க. மறுநாள் கூட்டி அள்ளி கொண்டு போய் தண்ணிக்குள்ள போட்டுருங்க. டோட்டலாக நம்முடைய கடையில் பொருளாதார சோம்பலை ஏற்படுத்துறது, வியாபாரம் இல்லாதது மாறிடும். ஆட்டோமேட்டிக்காக அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போயிட முடியும். அதை ஈர்க்கும் சக்தி உண்டு. கடை முழுவதும் இந்த வெண்கடுகை தூவிட்டு எலுமிச்சம்பழத்தை இப்படி உருவாக்கி நடக்கிற மாதிரி நடக்கணும். இப்படி ஒரு வெட்டு, இப்படி ஒரு வெட்டு, 4 பிளந்து அப்படியே அதுக்குள்ளே உப்பு வச்சு அப்படியே 5 இடத்துல வைக்கணும். 4 மூலையில் 4 வைக்கிங்க, நடு சென்டரில் 1 வைங்க. சூப்பராக வேலை செய்யும். சனிக்கிழமை வச்சுட்டு காலையில் ஞாயிற்றுக்கிழமை எடுத்து கொண்டு தண்ணியில் போட்டுருங்க. அதை நெருப்பு வச்சு எரிச்சு விட்ருங்க. இந்த சோம்பல்தனமான விஷயம் அழிஞ்சு போயிடும். கடையில் வியாபாரம் சூப்பராக இருக்கும். இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு ராஜா. கவனமாக நம்ம தான் பார்த்துக்கணும். இதில் கடந்து போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. சார், எனக்கு ஏதோ யாரோ செஞ்சிட்ட மாதிரி இருக்கு. அடுத்த காலகட்டத்தை நோக்கி நான் பயணிக்கிறதுக்கு வழியே தெரியலை. ஒரு இடத்த வாங்க முடியல, ஒரு இடத்த விற்க முடியல, ஒரு விஷயத்தை பண்ண முடியல, என்ன பண்ண போகிறேன்னே எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருப்பாங்க. உனக்கு யார் செய்வனை செஞ்சாலும் சரி, அப்படியே கட்டி போட்டிருந்தாலும் சரி, நம்மளை அடுத்த கட்டத்துக்கு போக விடாமல் தடுத்தாலும் சரி, இதற்கான விஷயம்தான் இது. உங்களை செய்வனை செஞ்சு கட்டு போட்ட மாதிரி கட்டி போட்டிருந்தாலும் சரிதான். சனிக்கிழமை காலையில் 6 to 7 மணிக்குள்ள ஒரு இரும்பு சட்டியை எடுத்து அதில் நல்லெண்ணெய் 100 மில்லி, விளக்கெண்ணெய் 100 மில்லி, நெய் 100 மில்லியை ஊற்றி கருப்பு சிகப்பு வெள்ளை நூலில் திரிப்பு போட்டு காலையில் 6 to 7 மணிக்குள்ளே அந்த சனி ஓரையில் விளக்கேற்றி உங்கள் எல்லார் தலையும் சுற்றி வீட்டு வாசலையும் சுற்றி வீட்டுக்குள்ளேயே வச்சுருங்க. மேற்கு திசையில் அது வாட்டுக்கு எனக்கு ஃபுல்லாக எரியட்டும். சாயந்தரம் 5:30 மணிக்கு மேலே எடுத்து அந்த விளக்கை அமுத்தி கொண்டு போய் தண்ணியில் போட்டுருங்க. எவ்வளவு பெரிய தேவையற்ற நெகட்டிவான தீய சக்தியில் இருந்தாலும் அதை அப்படியே பிடிச்சி இழுத்து எரிச்சிடும். நம்மளுடைய தடங்கள் எல்லாம் தாமதமெல்லாம் மாறிடும். சிறப்பான விஷயங்கள் கிடச்சிடும். பொருளாதாரத்துலேயும் சரி, வாழ்க்கையிலையும் சரி, உயர்ந்த இடத்துக்கு போயிட முடியும். இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்குது. சார், குழந்தை பாக்கியம் இல்லை சார். குழந்தை பாக்கியங்களுக்கு மட்டும்தான் நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு. குழந்தையும் குலசாமியும் ஒன்று. குலதெய்வத்தினுடைய துணை இல்லாமல் குழந்தை கிடைக்காது. அப்போ இந்த குழந்தை பாக்கியத்துக்கு மட்டும்தான் நான் சொல்லுவேன், 2 ஜாதகத்தையும் இங்கே அனுப்புங்க அப்படின்னு. 2 ஜாதகத்தையும் ஆய்வு செய்து பார்த்தால் மட்டும்தான் அதை என்ன செய்யலாங்கிற விஷயமே நமக்கு கிடைக்கும். 2 ஜாதகத்தையும் ஆய்வு செய்யாமல் எந்த முடிவுக்கும் நம்ம வர முடியாது. இதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, குழந்தை பிறந்துடும். 5000 பேருக்கு மேலே குழந்தை பிறந்திருக்கு. அது சின்ன மருந்து மாத்திரை சொல்ல முடியாது. குழந்தைக்கு காரக கிரகம் செவ்வாய். முருகனை போய் கும்பிடணும், தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணணும், குலதெய்வ வழிபாடு பண்ணணும். அதற்கு முன்னாடி 2 ஜாதகத்திலையும் குழந்தை பாக்கியத்துக்கு தடை ஏற்படுத்திய கிரகம் எது, இதற்கு காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சி அதுக்கான பரிகாரம் பண்ணோம்னா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைச்சிடும். எண்ணற்ற பேருக்கு, ஆயிரக்கணக்கான பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. அது மாதிரி திருமணமே ஆகலை, பொருளாதாரத்தில் நிறைய தடை. ஒரு பையனுக்கு 38-40 வயசுக்கு திருமணம் ஆகலை. அந்த பையன் சொல்லுவான், சார் இவங்கள்ட்ட பார்த்தவனுக்கு அப்புறம் திருமணம் ஆயிடுச்சு, எனக்கு திருமணம் ஆகலையே, நீ எப்போ என்னை பார்த்த? இப்போ தான் சார் வந்திருக்கேன். அந்த பையன் சொல்லித்தான் வந்தேன். பார்த்தா அந்த பையனுக்கு 42 வயசு ஆச்சு. அவன் அப்படியே மிரள்றான், நீ திருமணமே ஆகாது அப்படி. 8 வாரம் அவனுக்கு இருந்த பிரச்சனை அதுதான். 8 வாரம் ஒரு தேங்காய் எடுத்துகிட்டு போய் தொடர்ச்சியாக பிள்ளைகளுக்கு விட, உனக்கு பொண்ணு வரும், கல்யாணம் முடிஞ்சிடும். அதை உடச்சதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அவன் ஆச்சரியமாக சொல்கிறான், இவ்வளோ கழிச்சு இவ்வளோ பரிகாரம் பண்ணி நடக்காத விஷயம் நடந்துருச்சு. காரணம் அந்த ஒரு சின்ன ஒரு விஷயம்.